பூலோகத்தில் இந்த மனிதனுடைய அங்கலாய்ப்பு ஓயாமல் என் சமூகத்திற்கு எட்டி கொண்டிருக்கிறது. இந்த மனிதனுடைய விண்ணப்பம் ஓயாமல் என் சமூகத்துக்கு எட்டி கொண்டிருக்கிறது. இந்த மனிதனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிதா கேட்ட பொழுது, என் ஜெபத்தை பரிசீலித்த பொழுது, இயேசு எனக்கான காரியங்களை எடுத்து சொன்னார். உனக்கான காரியங்களை நான் எடுத்து சொன்னேன் என்று சொன்னார். அவரை தூக்கி நிறுத்து என்று பிதா சொன்னார் என்று இயேசு சொன்னார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு என் ஜெபம் கேட்கப்பட்டது. அவனை தூக்கி நிறுத்து என்று பிதா சொன்ன பொழுது இயேசு என்னை தூக்கி நிறுத்தினார். அதனாலதான் இன்னைக்கு நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா என்னைக்கே நான் இல்லாமல் போயிருப்பேன். அந்த மாதிரி என்னுடைய காலங்கள் அப்படி இருந்தது. பிதா என்னுடைய ஜெபத்தை பரிசீலித்து அவனை நிறுத்து என்று சொன்ன பிறகுதான் இயேசு என்னுடைய ஜெபத்திற்கு கிடைத்த பதிலை நிறைவேற்றினார். என்னுடைய அங்கலாய்ப்பை இயேசு பார்த்து கொண்டுதான் இருந்தார். என்னுடைய ஜெபத்தை இயேசு பார்த்து கொண்டுதான் இருந்தார். இயேசு பதிலளிக்கவே இல்லை. அவர் இன்னைக்கும் பிதாவின் சித்தத்தை செய்கிறவராக இருக்கிறார். பிதா சொன்னதை செய்கிறவர். பிதா சொல்லுகிற பதிலை நமக்கு நிறைவேற்றுவார். பரிந்து பேசி நிறைவேற்றுவார். அதனால நம்முடைய ஜெபங்களுக்கு பரிந்து பேசி பதிலை கொண்டு வரும். எந்த ஒரு ஜெபத்திற்குமான பதில்கள் பிதாவினிடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. இயேசு எந்த ஜெபத்திற்கும் சுயமாய் பதிலளிப்பது இல்லை. அதனால நீங்க இயேசுவை முறுமுறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிதாவின் பரிசீலனைக்கு பிறகு, இயேசுவின் பரிந்துரைக்கு பிறகு பதில் என்ன பிதா என்ன பதிலை நமக்கான பதிலை கொடுக்கிறாரோ அதை மாத்திரமே செய்கிறார். அதனால ஜெபத்திற்கு காலதாமம் ஆவதில் கவலைப்படாதீங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் என்னுடைய ஜெபம் பரிசீலிக்கப்பட்டது. அதற்கு பரிசீலிக்கப்பட்ட பிறகுதான் என்னுடைய ஜெபத்திற்கு இயேசு பரிந்து பேசினார். பரிந்து பேசிய பிறகுதான் எனக்கு பதில் கிடைத்தது. அதன் பிறகுதான் எனக்கு ஆண்டவர் என்னை நிறுத்தினார். அதனால வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. உங்களுடைய